ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ இன்னைக்கு நீங்க கேட்ட மாதிரி யோகா ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம யோகா டீச்சர் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன். அவங்க வந்து இன்ஹேல் எக்ஸேல் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. இன்ஹேல் அப்படின்னா வந்து நல்லா மூச்சு இழுக்கணும். எவ்வளோ உள்ள உங்களால மூச்சு இழுக்க முடியுமோ அவ்வளோ உள்ள இழுக்கணும். இப்போ வந்து இதுதான் இன்ஹேலு. அப்போ வந்து ஃபுல்லா வயிறு வெளியில வரும். எக்ஸேல் அப்படின்றது மூச்சு நல்லா வெளியில விடணும். அப்போ வந்து காத்து ஃபுல்லா வெளியில போயிடும், வயிறு உள்ள போயிடும். ஸோ இதுதான் வந்து இன்ஹேல் எக்ஸேல். மற்றபடி பெருசா டேர்ம் நாலேஜ்லாம் இருக்காது. நீங்க போக போக புரிஞ்சுக்குவீங்க. ஸோ டெய்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து யோகா பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னையிலேருந்து நம்ம யோகா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் யோகாவுக்கு முக்கியம் ப்ரீதிங். ஸோ எப்படி ப்ரீதிங் பண்ணணும்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆசனாக்கு போகலாம். ஸோ ஏதாவது ஒரு கிராஸ் லெக்ல உட்காந்துக்கோங்க. உங்களால் கீழே உட்கார முடியாது அப்படின்னா சேர்ல உட்காந்துக்கோங்க. இல்லைன்னா கீழே ஒரு குஷன் போட்டு உட்காந்துக்கலாம். முக்கியம் வந்து என்னன்னா ஸ்பைன் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஸோ தட் நீங்க வால் சப்போர்ட்டும் எடுத்துக்கலாம். வால்ல சாஞ்சிட்டு கூட உட்காந்துக்கலாம். அதுக்காக கூன் போட்டு உட்காரக்கூடாது. முக்கியம் வந்து ஸ்பைன் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ரெண்டாவது உங்க ஷோல்டர்ஸ் ரிலாக்ஸா இருக்கணும். உங்க ஷோல்டர்ஸ் டைட் பண்ணாதீங்க. சின் வந்து டக்கின் பண்ணணும். ஹெட் டவுன் பண்ணாதீங்க, சின் அப் பண்ணாதீங்க. சின் டக்கின் மட்டும் பண்ணிக்கோங்க. உங்க பாம்ஸ் வந்து உங்க நீஸ்ல வச்சுக்கோங்க. ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க ரெண்டு கையும் உங்க ஆப்டமன்ல வச்சுக்கோங்க. இன்ஹேல் பண்ணும்போது உங்க ஆப்டமன் அப்படியே மேலே வருதான்னு பாருங்க. எக்ஸேல் பண்ணும்போது உங்க ஆப்டமன் உள்ள போகுதான்னு பாருங்க. இப்ப நான் சொல்றேன், அவங்க பண்ணுவாங்க. Now relax. Keep your palms on the knees. நீங்க எப்பயுமே யோகா ஆரம்பிக்கும் போது உங்க பிரெத்தை உட்கார்ந்து அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆசனா ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப இன்னைக்கு சின்ன சின்ன இதுதான் ஆர்ம்ஸ் ரைஸ் பண்றதுதான். பிரெத்தோட எப்படி ஆர்ம்ஸ் ரைஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். நீங்களும் எல்லாரும் பண்ணும்போது பிரெத்தோட பண்ணுங்க. ஓகே. Now inhale, raise your right arm from the front. On exhale, lower the arm. Inhale, raise your left arm from the front. Elbows straight, palms facing front. On exhale, lower the arm. Now on inhale, raise both the arms from the front. Elbows straight, palms facing front. On exhale, lower the arms. breath ஓட பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க.
ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு அந்த பிரெத்தோட பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தான், அந்த பிரெத்தோட வராது. பட் நீங்க பிராக்டிஸ் பண்ண 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 அது பிரெத்தோட வரும். ஓகே, பட் பிராக்டிஸ் முக்கியம். திரும்பவும் exhale, lower the arms. Now keep your palms on the sides, fingers pointing sidewise. Yes. Now inhale, raise your right arm from the side. மேல வரைக்கும் கொண்டுட்டு வந்துருங்க. Palm facing your body. Yes. On exhale, bend laterally towards your left side. எவ்வளவு வருதோ அவ்வளோ மட்டும் bend பண்ணுங்க. Lateral bend. Inhale to the center. Exhale, lower the arm. ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க எல்லாம் வால் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. செவத்துல சாஞ்சிட்டு இது பண்ணுங்க. உங்களால இப்ப இவ்வளவுதான் பண்ண முடியுது எங்களால அப்படின்னா அவ்வளோ பண்ணா போதும். உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் டேயே பிராக்டிஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஓகே, now on the other side. Now inhale, raise your left arm from the side, palm facing your body. On exhale, bend laterally towards your right side. இந்த கால் தூக்க கூடாது. தூக்காம உங்க ஹிப் எல்லாம் தூக்காம எவ்வளவு வருதோ அவ்வளோ பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். lateral bend. Now inhale to the center. On exhale, lower the arm. One more round. Inhale, raise your right arm. On exhale, bend towards your left side. Inhale to the center. Exhale, lower the arm. Now on inhale, raise your left arm from the side, palm facing your body. Exhale, bend towards your right. Inhale to the center. Inhale பண்ணிட்டே சென்டருக்கு வாங்க. Exhale, lower the arm. So அப்பா இதுக்கு ஒரு கவுண்டர் போஸ் பண்ணிடுவோம். Keep your palms on the knees. Now inhale, raise the arms from the front. Elbows straight, palms facing front. On exhale, bend forward. Keep your arms on the back. எவ்வளோ தூரம் பெண்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் மட்டும் பெண்ட் பண்ணுங்க. எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாதீங்க. கை உங்களுக்கு எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் வைங்க. இல்ல சைடுல கூட வச்சுக்கோங்க. கை ஆர்ம்ஸ் சைடுல வேணும். இந்த மாதிரி ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. Now inhale to the center. Exhale, lower the arms.
இன்னொரு தடவை பண்ணுவோம். Inhale, exhale, bend forward, arms on the back. ரிலாக்ஸ்டா இருங்க. ஃபோர்ஸ் பண்ணி பெண்ட் பண்ணி போகாதீங்க. உங்களுக்கு எந்த இடத்துல இவ்வளவுதான் வருது, என்னால இதுக்கு மேல பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா இங்கே இது பண்ணிக்கோங்க. ஓகே, now inhale to the center, come up, arms leaving the moment. Exhale, lower the arms. Now stretch your legs on the side. இன்னும் கொஞ்சம் பேக் வந்துருங்க. இந்த மாதிரி உட்கார முடியாதவங்க ஆக்சுவலி பேக் வந்து ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். நிறைய பேர் உட்கார்ந்து பாருங்க எவ்வளவு தூரம் உங்க ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டா இருக்குன்னு. அப்படி ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டா இல்லை அப்படின்னா செவத்துல சாஞ்சு உட்கார்ந்துக்கோங்க. ஓகே, இன்னொன்னு, எங்களால இப்படி உட்கார முடியல, கால் நீட்ட முடியல, முட்டியெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்றவங்க குஷன் போட்டுக்கோங்க. நீங்க உட்காரும் போது கீழே ஏதாவது குஷனோ பெட்ஷீட், எங்க கிட்ட குஷன் இல்லை அப்படின்னீங்கன்னா பெட்ஷீட் கூட மடிச்சு போட்டுக்கலாம். பெட்ஷீட் போட்டுட்டு கீழே உட்காந்துக்கோங்க, கால் நீட்டிக்கோங்க. இப்போ inhale, toes outwards, சின்னதா உங்க ஆங்கிளுக்கு மட்டும். எஸ், இது நீங்க பண்ணும்போது உங்க காஃப் மசிலுக்கு நல்லா ஸ்ட்ரெச் இருக்கும். Exhale to the center. Inhale, toes outwards. Exhale to the center. Inhale, exhale. போதும். இப்போ இதுல ஒரே ஒரு ஃபார்வர்ட் பெண்ட் மட்டும் பார்த்துக்குவோம். இன்னைக்கு அதோட அவ்வளவுதான். ஆக்சுவலி இந்த மாதிரி உட்காரக்கூடாது, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணணும், ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ஸோ இப்போ நீங்க பார்க்கலாம், முன்னாடி இவங்க உட்கார்ந்துருந்த போது அவங்க ஸ்பைன் எப்படி இருந்தது, இப்போ குஷன்ல உட்கார்ந்துருக்கும் போது அவங்க ஸ்பைன் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ ஒரு சின்ன ஃபார்வர்ட் பெண்ட் மட்டும் பண்ணுவோம். உட்கார்ந்து பண்றது எல்லாமே ஐஸ் க்ளோஸ் தான். கண்ணை திறந்துட்டு பண்ணாதீங்க. கண்ணை திறந்திருக்கும் போது எங்கேயாவது உங்க இது போகும்போது உங்க எண்ணமும் அதோட போயிடும். ஸோ கண்ணை மூடிட்டு அந்த பிரெத்தோடு கையை மேல தூக்குங்க. Inhale, raise the arms from the front. On exhale, bend forward, bend your knees. knees bend பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கை டோ கிட்ட வரல, எங்களுக்கு காஃப் மசில்ட்ட இங்க தான் வருதுன்னா ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் வரும். நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண கை கொஞ்சம் கொஞ்சமா இன்ச்சா வந்து அப்புறம் டோ உங்களால டச் பண்ண முடியும். ஸோ எடுத்தோன்னே அவ்வளோ தூரம் வரலன்னு நினைக்காதீங்க, ப்ராக்டிஸ் தான். ஓகே, now inhale, come up, arms leaving the moment. Exhale, lower the arms. Again, 2 more rounds. Inhale, exhale, bend forward, bend your knees. வேகமா பண்ணீங்கன்னா உங்களோட பிரெத்தும் ரொம்ப வேகமா இருக்குன்னு அர்த்தம். அதனால நிதானமா பண்ணுங்க, பிரெத்தோடு பண்ணுங்க, அதுதான் முக்கியம். Inhale, exhale, lower the arms. One more last round. ஆர்ம்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிஃபா வச்சுக்காதீங்க, லூஸா வச்சுக்கோங்க, ரொம்ப டைட் பண்ணாதீங்க.
Now exhale, bend forward, bend your knees. Now inhale, come up, arms leaving the moment. Exhale, lower the arms. இன்னைக்கு எல்லாமே நான் ஸ்ட்ரெச்சஸ் தான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இதோட அவ்வளோதான். திரும்ப ஒரு தடவை பிரெத் அப்சர்வ் பண்ண போகிறோம். எப்பயுமே ஆசனா முடிச்சதுக்கப்புறம் பிரெத் அப்சர்வ் பண்ணுங்க. நீங்கள் பிரெத் அப்சர்வ் பண்ணுறது உட்காந்துட்டு தான் அப்சர்வ் பண்ணணும்னு இல்லை, படுத்துட்டு பண்ணலாம் முடிக்கும் போது. நீங்கள் படுத்துக்கிறதுனா படுத்துக்கலாம். ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் உட்காந்தே பண்ணுங்க. ரொம்ப ஏஜ்டு பர்சன் எங்களால் உட்கார முடியாது அப்படின்னாக்கா நீங்கள் படுத்துட்டு பண்ணலாம். நான் படுத்திருக்கும் போது கால் ரெண்டும் சேர்த்து இருக்கணும், கை வந்து உடம்புக்கிட்ட இருக்கணும், சின் டக்கின் பண்ணியிருக்கணும், ஐஸ் க்ளோஸ்ல இருக்கணும், கண்ணு மூடிதான் இருக்கணும் படுத்திருக்கோம். ஓகே, இப்போ keep both your palms on the abdomen. அதுமே உங்கள் பிரெத்தை அப்சர்வ் பண்ணும்போது எந்த ஃபிசிக்கல் மூமெண்ட்டும் கொடுக்காதீங்க. உங்கள் விரல் அசைக்கிறது, டோஸ் அசைக்கிறது, அந்த மாதிரி எதுவும் ஃபிசிக்கல் மூமெண்ட் கொடுக்காதீங்க. ஜஸ்ட் அப்சர்வ் யுவர் பிரெத். நீங்களா படுத்துட்டு ரெண்டு கையை ஆப்டமனில் வச்சுட்டு உங்களோட பிரெத்தை அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க. இப்போ இவங்க எப்படி அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். Now exhale here. Now inhale, exhale, inhale, Now relax. போதும். Arms away from your body. Palms facing up. உடம்பை விட்டு கை கொஞ்சம் நல்லா தள்ளி வச்சுக்கோங்க. ஃபீட் அப்பார்ட் பண்ணிக்கோங்க, லெக்ஸ் அப்பார்ட் பண்ணிக்கோங்க, கை இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்கப்பா. இன்னும் மேட்டை விட்டு கீழே வரலாம். லெக்ஸ் இன்னும் கொஞ்சம் அப்பார்ட் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் யுவர் பாடி. இது ரொம்ப முக்கியம். இதுக்காக தான் இவ்வளோ நேரம் நம்ம பண்ணுறது. ஸோ உங்கள் பாடியை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் ஆசனாஸ் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் பிரெத் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சைட் டர்ன் பண்ணி எழுந்திரிச்சு உட்காந்துக்கோங்க. Now rub your palms, place it on your eyes. Now keep your palms from your head to toe. Now slowly open your eyes. Thank you. Thank you.